வணக்கம். இந்த வீடியோவில் 4% புதிய டிஏ உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு 59% அகவிலைப்படி உயர்வு சார்ந்து 3 ஹாப்பி நியூஸ் வெளிவந்துள்ளது. இது குறித்து விவரங்களை பார்ப்போம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவிலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்களும், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, எத்தனை சதவீதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது பற்றி விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி டிஏ உயர்வுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். 2025 ஜூலை மாதம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த உயர்வு அதிகரித்த செலவுகளை சமாளிக்க ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி அறிவிப்பு அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு AICPI தரவின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதனால் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளிவருவதில் தாமதங்கள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலும் மற்றும் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதத்திற்கான AICPI புள்ளி விவரங்கள் மதிப்பாய்வு செய்த பின்பு டிஏவில் திருத்தங்கள் அரசு அறிவிக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 4% ஒரு வாரத்தில் உயர்த்தப்படும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின்படி ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையில் காலகட்டத்துக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு 55%ஆக நிர்ணயம் செய்யப்பட்டது. நடப்பாண்டு ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை அரை ஆண்டுக்கு 3% அல்லது 4% அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை முடிவெடுத்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. அப்படி 3% அல்லது 4% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டால் 58% அல்லது 59% மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயரும். அதன்படி மாதத்திற்கு 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்கும் ஒருவரின் அகவிலைப்படி 10,440 ரூபாயோ அல்லது 10,620 ரூபாயாக உயரும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.